நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தொடர்வது அறிவியல் ஏன். நியூயார்க்கில் மின்சார தந்தி பழுதாகி விட்டபோது எடிசன் சரி செய்து கொடுத்தார். தங்க வியாபாரிகளும் தந்தி ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தந்தி நிலைய நிர்வாகியான எடிசன் மாதம் $300 சம்பளம் கிடைத்தது. பிறகு தங்கம் விலையை அச்சிடும் கருவி கண்டுபிடித்தார். அதற்கு ஓராண்டு ராயல்டியாக $40,000 கிடைத்தது. நிர்வாகக் என்ற இடத்தில் ஒரு தொழிற்சாலை அமைத்து 250 பேரை வேலைக்கு அமர்த்தினார். ஒரே பாதையில் பல செய்திகள் அனுப்பவும் விரைவாக செய்யவும் தனது கருவிகளை புதுப்பித்தார். இதனால் அமெரிக்காவில் $20 லட்சம் அவளுக்கு தந்தி கம்பிகள் அமைக்கும் செலவு குறைந்தது என்று கூறி பாட்டி தன் கதையை நிறுத்தினார். அம்மா சாப்பாடு கொண்டு வந்து தந்தாங்க. குழந்தைகள் இருவரும் சாப்பிட்டவரை பாண்டியிடம் கதையை மீண்டும் சொல்லுங்க அப்படின்னு வற்புறுத்தினாங்க. பிறகு நீண்ட நேரம் எரியும் மின்விளக்கை எடிசன் கண்டுபிடித்தார். பாரடே கண்டறிந்த டைனமோ ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டு மின்சக்தியை அதிகப்படுத்தும் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். தன் தொழிற்சாலையிலேயே மின்சார ரயில் பாதையை அமைத்தார். சினிமா ப்ரொஜெக்டர் கண்டுபிடித்தார். அப்போது எடிசனுக்கு 70 வயது. அவரது தொழிற்சாலை தீயில் அடைந்தது. எடிசன் தன் வாழ்நாளில் 6 ரசாயன கூடங்களை அமைத்துள்ளார். மொத்தம் 72 ஆண்டுகள் எடிசன் தன் ஆராய்ச்சியில் கழித்தார். முதல் மனைவி இறந்ததால் 2வது மறுமணம் செய்து கொண்டார். அவருக்கு மொத்தம் 5 குழந்தைகள். உடனே கதிரவன், ராணி, பாட்டியை பேச விடாம நீயே எடிசன் கதையை சொல்லிட்டிய என்று கூறி முகத்தை சுளித்தான் ராணியின் தம்பி கதிரவன். 84 வயதில் 1931 ஜூன் 11 அன்று எடிசன் மரணம் அடைந்தார். எல்லோருக்கும் தைரியம் வேண்டும் என தன் பேச்சில் வலியுறுத்தினார் எடிசன். மனித குலத்துக்கு அவர் ஆற்றிய விஞ்ஞான பங்களிப்பை மறக்கவே முடியாது என்று பாட்டி கூறியதும் சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றனர் கதிரவனும் ராணியும். தொடர்வது அறிவியல் எங்கே. பங்கு பெறுபவர்கள் ரேணுகா, தஷ்பிகா மற்றும் அழகுமைதிலி அவர்கள். ரேணுகா, நான் உன்னை கேள்விப்பட்டேன், உண்மையா? என்னம்மா தஷ்பிகா கேள்விப்பட்ட? சொல்லுடா. கேள்விப்பட்டேன், உண்மையா இல்லையா? சொன்னாதானே எனக்கு என்னன்னு தெரியும். அறிவியல் சார்ந்த செயல் எங்கேயோ நிகழ்ந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே எனக்கு. ஆமாண்டா, நம்ம அழகு மைதிலி சொல்றத கேட்போமா? புவியில இயற்கையான கதிர்வீச்சு எங்க ஏற்படுது? கதிர்வீச்சு பூமியோட எல்லா பகுதிகளிலுமே ஏற்படும். இது ஒரு நிகழ்வு. சூரிய வெப்பம் இதன் மூலமா தான் நம்ம பூமியை வந்தடையுது. வெப்பம் ஒரு பொருளிலிருந்து மற்றொன்றுக்கு 3 வழிகள்ல பரவுது. அது என்னன்னா வெப்பசலனம், வெப்ப கடத்தல், கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பொருள்களுக்கு இடையே வெப்பநிலை வேறுபாடு இருந்தா மட்டும்தான் வெப்பம் வந்து பரவும். வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருளோட வெப்பம் அல்லது குளிரோட அளவை குறிக்கும். 2 பொருள்களுக்கிடையே கடத்தல் மூலமா வெப்பத்தை இடமாற்றம் செய்யலாம். உதாரணமா, ஒரு உலோக கம்பியை ஒரு முனையில சூடாக்கும் போது வெப்பம் மறுமுனைக்கு பரவும். இது வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப சலனத்துல வெப்ப துகள்களோட இயக்கத்தால வெப்ப இடமாற்றம் நிகழ்கிறது. வீசும் காற்று, புயல், இடியுடன் கூடிய மழை ஆகியவை எல்லாமே வெப்ப சலனத்தால வளிமண்டலத்துல ஏற்படுது. கதிர் இயக்கத்துல மின்காந்த அலைகளால வெப்பம் பரவுது. இந்த மாதிரியான வெப்பம் பரவ ஊடகம் எதுவுமே தேவையில்லை. சூரிய வெப்பம் இந்த மாதிரியான வழியில தான் பூமியை வந்தடையுது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அறிவியல் சார்ந்த செயல் எங்க நடந்ததுன்னு? தெரிஞ்சுக்கிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் உயிரியல் தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம். நிகழ்ச்சியில் முனைவர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நமது சந்தேகங்களுக்கு பதில் தருகிறார். நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் முனைவர் ரமேஷ் தங்கமணி. இன்னைக்கு நம்ம உயிர் தொழில்நுட்பம் அதனுடைய பயன்பாடுகளை பற்றி உங்களோட விவாதிக்க போறேன். உயிரி தொழில்நுட்பம் என்றால் என்ன? முதல்ல உயிர் தொழில்நுட்பம் என்பது ஒரு வகையான
கருவி. அந்த கருவியை கொண்டு நம்ம மரபு வழி விவசாய முறையையோ இல்லாட்டா மரபு வழி இருக்கக்கூடிய உயிரினங்களையோ நம்ம மரபியல் ரீதியா மேம்படுத்தி அதுல இருந்து நமக்கு தேவையான புரதங்களையோ பயிர் பெருக்கத்தையோ உற்பத்தி பண்ணக்கூடிய முறைக்கு பேர் தான் உயிர் தொழில்நுட்பம் என்று பெயர். உயிர் தொழில்நுட்பத்துல பல விஷயங்கள் இருக்கு. உயிர் தொழில்நுட்பத்தில் பல வகைகளும் இருக்கு. ஸோ நம்ம வந்து மருத்துவத்துறையில உபயோகப்படுத்தலாம். உயிர் தொழில்நுட்ப நம்ம வந்து தாவர பெருக்கங்கள், அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடிய விவசாயங்கள்ல உயிர் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். பால் உற்பத்தி, இது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நம்ம உயிர் தொழில்நுட்ப பயன்படுத்தலாம். அதாவது சாதாரணமா இருக்கக்கூடியதை நம்ம மரபியல் ரீதியை மேம்படுத்தி அதுல இருந்து நமக்கு தேவையான சாதகமான விஷயங்களை எடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பவியல் தான் உயிர் தொழில்நுட்பவியல். அவை மரபியல் முறை பயிர் பெருக்கத்தில் எவ்வாறு வேறுபடுகிறது? மரபியல் வழியில பயிர் மேம்பாடு இல்லட்டா பயிர் பெருக்கம் வந்து சாதாரண விவசாய முறை. நம்ம தாத்தா பாட்டன் முப்பாட்டன் பண்ண விவசாய முறைகள். நம்ம விதையை எடுத்து நம்ம வந்து நடவு, நம்ம நாட்டங்கள்ல போட்டு திருப்பி வந்து அதை எடுத்து நடவு செஞ்சு தண்ணி ஊற்றி வளர்த்து இயற்கை முறையில பூச்சிகளை விரட்டி நம்ம வந்து பாக்குறது வந்து நம்ம வந்து மரபு முறை விவசாயம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு மாற்றா உயிர் தொழில்நுட்பவியல்ல என்னென்ன பண்றாங்கன்னா, குறிப்பா பயிர்களுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய பயிர்களுடைய மரபியல் ரீதியான சில மாற்றங்களை உருவாக்கி அதனுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. பயிர்களே பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மையை உருவாக்குறதுக்கு, அதாவது பயிர்களே பூச்சிக்கு எதிரான நச்சுத்தன்மைகளை தன்னுடைய பயிர்களுடைய உடம்புல உருவாக்கி அது பூச்சிகளை விரட்டக்கூடிய அளவுக்கு பயிர்களை மேம்படுத்துறாங்க. ஸோ இது வழிய வந்து ஒரே சமயத்துல நம்ம வந்து பயிர் உற்பத்தி அதிகமாகவும் அதே சமயத்துல பூச்சி கட்டுப்பாடும் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து உயிர் தொழில்நுட்ப வழியான பயிர் பெருக்கத்துல பயன்படுத்துறாங்க. ஆனா மரபியல் வழியில இந்த மாதிரியான இது விஷயங்கள் கிடையாது. தாவர உயிரி தொழில்நுட்பம் என்றால் என்ன? தாவர உயிர் தொழில்நுட்பம் என்பதுன்னா அது பெரிய விசேஷமா இல்லை. அது வந்து விலங்குகள்ல எப்படி வந்து நம்ம வந்து பால் உற்பத்தியை கூட்டுறோம், இல்லட்டா நமக்கு தேவையான கம்பளிகளை, புரதங்களை, நமக்கு தேவையான அமினோ அமிலங்களை எப்படி வந்து விலங்குகள்ல இருந்து உயிர் தொழில்நுட்பவியலை உட்புகுத்தி நம்ம எடுக்கமோ அதே மாதிரி தாவரங்கள்லயும் நம்ம மரபியல் ரீதியான மாற்றங்களை உருவாக்கி நம்ம வந்து நம்மளுடைய உற்பத்தி திறனை பெருக்கிறோம், பூச்சி கட்டுப்பாட்டு திறனை அதிகரிக்கிறோம், அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து நமக்கான அந்த எல்லா வகையான சூழ்நிலைகளையும் தட்பவெப்பநிலையும் தாங்கக்கூடிய திறனை அதிகரிக்கிறோம் செடிகள்ல. சோ இதுதான் தாவர உயிர் தொழில்நுட்பம் என்று பெயர். வேளாண் உயிரி தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுகின்றது? வேளாண் துறையில உயிர் தொழில்நுட்பத்துடைய பயன்பாடுகள் வந்து மிக மிக அதிகம். ஏன்னா விலங்குகள்ல பயன்படுத்துறதோட வேளாண் பயிர்கள்ல தான் அதிகமா உயிர் தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அது வந்து எளிமையானது, நம்ம வந்து அதிகமான உற்பத்தியை உருவாக்கலாம். பிளஸ் மக்கள் தொகை பெருக்குங்கிறது வந்து நாளைக்கு அதிகப்பட்டு கொண்டே இருக்கு. இந்தியாலாம் பாத்தீங்கன்னா இப்போ சைனாவே முந்திட்டோம் மக்கள் தொகை பெருக்கத்துல. அப்ப நமக்கு உணவுக்கான பயன்பாடு தேவைகள் அதிகமா இருக்கும்போது நம்ம உயிர் தொழில்நுட்ப வேலையை நம்ம சார்ந்து இருக்கும். ஏன்னா நம்ம உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அதே சமயத்துல நோய் பூச்சி தாக்குதல இருந்து பயிர்களை பாதுகாக்கணும். சோ இதனால நம்ம உயிர் தொழில்நுட்பம், வேளாண் உயிர் தொழில்நுட்பம் வந்து இப்போதைய நடைமுறை விஷயங்கள்ல வந்து அதிகமா பயன்படுது. சோ அதே சமயத்துல இந்த வேளாண் உயிர் தொழில்நுட்பத்தை புகுத்தின் வழியா நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளோட உபயோகத்தையும் இன்டைரக்டா நம்ம வந்து குறைக்கலாம். சோ அதனால வேளாண் உயிர் தொழில்நுட்பம் என்பது வந்து இன்றியமையாத ஒண்ணா இருக்கு. உயிரி தொழில்நுட்பத்தால் என்ன பயன்கள் கிடைக்கின்றன? சோ என்னென்ன பயன் கிடைக்கிறது? சோ இதனால என்ன பயன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் தொழில்நுட்பங்கிறது வந்து அது ஒரு கருவி தான். அந்த கருவியை பயன்படுத்தி நம்ம வந்து சில மரபியல் மாற்றங்களை ஏற்படுத்தி நமக்கு தேவையான புரதங்களையோ நமக்கு தேவையான சத்து பொருட்களையோ அதிக அளவு உற்பத்தி பண்றோம். சோ அதான் உயிர் தொழில்நுட்பத்தோட முக்கியமான பயன். நான் சொன்ன மாதிரி இது வந்து பல வகையான துறைகள்ல வந்து அது உபயோகப்படுது. மருந்து தயாரிப்பு துறை, அப்புறம் வந்து வேளாண் துறை, பால் உற்பத்தி துறை, அதுக்கு வந்து உணவு உற்பத்தி துறை, மீன்வள பெருக்கம், அதுக்கு வந்து எரிசக்தி துறை, இது மாதிரி பல துறைகள்ல உயிர் தொழில்நுட்பத்தோட பங்களிப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த துறைகள்ல உயிர் தொழில்நுட்ப வேலை பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தியை உருவாக்குறதுக்கும் நமக்கு வந்து மரபுசாரா எரிசக்திகளை உருவாக்குறதுக்கும் உயிர் தொழில்நுட்பம் வந்து பயன்படுகிறது. பிடி என்றால் என்ன? பிடி அப்படின்னு நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி எக்கச்சக்கமான முரண்கள், விவாதங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க. பிடி காட்டணும், ஐயோ அது விஷம், பிடி கத்திரிக்காய் விஷம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான நுண்ணுயிரி. அது வந்து ஒரு நேர் உயிரின்னு சொல்றாங்க.
பாக்டீரியால வந்து கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த கிராம் பாசிட்டிவ் வகையை சேர்ந்த ஒரு மண்ணில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் பாக்டீரியா வகை தான் பேசில்லஸ் துரிஞ்சியானிசிஸ். இது மண்ணில் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. சில பூச்சி இனங்களோட வயிற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான், ஒரு நுண்ணுயிரி தான் இந்த பிடி. ஸோ இந்த பிடியோட ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னன்னா, இது வந்து ஒரு வகையான புரதத்தை சுரக்கும். அந்த புரதம் வந்து என்ன பண்ணுன்னா பூச்சிகளுக்கு எதிரானது, சில வகையான பூச்சிகளுக்கு எதிரானது. அந்த பூச்சிகள் என்ன பண்ணுன்னா தாவரங்களை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகள். ஸோ அந்த பூச்சிகளுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த பூச்சிகளை வளர விடாம கொல்லும். குறிப்பா அந்த பூச்சிகளுடைய புழுப்பருவம், லார்வா பருவம் சொல்லுவாங்க. அந்த புழுப்பருவத்துல அந்த பூச்சிகளை கொல்லக்கூடிய திறன் உள்ள சில புரதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு அந்த பேசிலஸ் துரிஞ்சியானிசிஸ்ல. ஸோ அந்த உருவாக்கக்கூடிய அந்த பேசிலஸ் துரிஞ்சியானிசிஸ் பாக்டீரியா உருவாக்கக்கூடிய புரதங்கள் வந்து இந்த புழுக்களை, இந்த பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அந்த மாதிரியான புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பாக்டீரியால இருந்தக்கூடிய அந்த டிஎன்ஏவை எடுத்து அதை வந்து பயிர்களில் செலுத்துறாங்க. அது செலுத்தும் போது அந்த பயிர்கள் வந்து தன்னிச்சையாவே ஒரு வகையான நச்சு பொருளை சுரக்கு. அந்த நச்சு பொருள் என்ன, பாக்டீரியா சுரக்கக்கூடிய அதே நச்சு பொருளை தாவரங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பூச்சிகள் வந்து இந்த தாவரங்களை தாக்கும் போது இயற்கையாவே வந்து அந்த நச்சுத்தன்மை அந்த தாவரங்கள் இருக்கிறதால அந்த பூச்சிகள் அழிஞ்சிருது. ஸோ நிறைய பேர் அதை சொல்றாங்க, அந்த நச்சுத்தன்மை உள்ள பொருள் தானே, அது பூச்சி புழுவெல்லாம் கொல்லுது, மனுஷங்களையும் கொல்லாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும். அப்படிப்பட்ட இது இல்லை. ஏன்னா அது வந்து பல ஆய்வுகள் வழியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது வந்து சில வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் யூனிக்கா சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப யூனிக்கா அந்த பூச்சிகளை மட்டும்தான் கொல்லுமோ ஒழிய மனுஷர்களுக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு உருவாக்காது. சில நம்ம சாப்பாட்டுல சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை உடையதா இருக்கும் சில பாக்டீரியாவுக்கு, சில விஷயங்களுக்கு. ஆனா மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை உள்ளதா இருக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கள்ளிச்செடி இருக்கு, நம்மளால சாப்பிட முடியாது, பால் இருக்கும். ஆனா சில ஆடு மாடுகள் தின்றும். எல்லாம் சொல்ல முடியாது. சில ஆடு மாடுகள், சில விலங்குகள் வந்து கள்ளிப்பால் இருக்க செடியை தின்றும். ஆனா அதை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நம்மளையா அது கொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது விஷம். ஆனா ஆடு மாடுகளுக்கு சில விஷயங்களுக்கு அது விஷம் இல்லை. ஸோ அது மாதிரிதான் சில விஷயங்கள் வந்து அது வந்து அது பூச்சிகளுக்கு தான் விஷமா இருக்கும் ஒழிய மனுஷர்களுக்கு விஷமா இருக்காது. ஸோ பிடினாலே அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஸோ பிடிங்கிறது வந்து ஒரு வகையான உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவக்கூடிய மேம்பட்ட தாவர இனங்கள் தான். பிடி பொதுவாக எங்கு காணப்படுகிறது? பிடினாலே நான் சொன்னா பேசிலஸ் துரிஞ்சியானிசிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா தான் பிடி. ஸோ இந்த பிடி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னபடி இந்த பிடிங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பாக்டீரியா. பாக்டீரியா நுண்ணுயிரி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி. ஸோ இது மண்ணில் மட்டும்தான் இருக்குமானா இல்லை, சில பட்டாம்பூச்சியோட வயிற்றுல, சில பூச்சினங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா சில புரதங்களை சுரக்கும். கிரை புரோட்டீன் சொல்லுவாங்க, அது CRY கிரை புரோட்டீன். ஸோ அந்த கிரை புரோட்டீன் என்ன பண்ணுன்னா பூச்சினங்களை தாக்கி அழிக்கும். ஸோ இந்த பூச்சினங்களை தாக்கி அழிக்கிறதுனால அந்த தாவரங்களை தாக்கக்கூடிய பூச்சினங்களும் சாகுது. அதனால வந்து நமக்கு வந்து பூச்சி கட்டுப்பாடுக்கு இந்த பிடிங்கிற பாக்டீரியா உதவுது. ஸோ இந்த பிடிங்கிற பாக்டீரியா வந்து இப்ப இல்ல, முன்னக்கூட்டி 1902 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுல இருந்து புரதத்தை தனியா பிரிச்சு எடுத்து அதை பேஸ் பண்ணி பல உயிர் கொல்லி மருந்துகள், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளை உருவாக்கி இருந்தாங்க. இப்பதான் வந்து அதோட புரதத்துல உருவாக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை, அந்த ஜீனை எடுத்து தாவரங்கள்ல செலுத்தி தாவரமே அந்த நச்சுத்தன்மை உருவாக்கக்கூடிய அந்த பொருளை கிரை புரோட்டீனா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. ஸோ மிந்தி அந்த பூச்சி அந்த பாக்டீரியால இருந்து அந்த புரதத்தை மட்டும் எடுத்து பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிச்சாங்க. இப்போ அந்த புரதத்தை உருவாக்கக்கூடிய ஜீனே எடுத்து பயிர்கள்ல செலுத்தி இப்போ பயிரே வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த விஷத்தை, அந்த புரதத்தை, அந்த கிரை புரோட்டீனை உற்பத்தி பண்ணும். அது வழியா நமக்கு வந்து பூச்சி இனங்கள் கட்டுப்படுத்தப்படும். பிடி பூச்சிகளை என்ன செய்கிறது? ஆமா, இது அடுத்த கேள்வி. பிடி வந்து பூச்சிகளை வந்து செயலிழக்க செய்யும். அது வந்து குறிப்பா வந்து அதனுடைய வயிற்று பகுதிகளில், கட் பகுதி சொல்லுவாங்க, அதனுடைய வயிற்று பகுதிகளில் சென்று அதை செயலிழக்க செஞ்சு கொன்றுது. குறிப்பா பாத்தீங்கன்னா சில சமயத்துல நல்ல பூச்சிகளும் இறந்துருது. குறிப்பா மோனார்க்குங்களோட பட்டு பூச்சி வகைகளும் வந்து இந்த பிடியால இறந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர நிறைய வேளாண் பயிர்களை அழிக்கக்கூடிய பூச்சி இனங்கள் வந்து இந்த பேசிலஸ் துரிஞ்சியானிசிஸ் உருவாக்கக்கூடிய அந்த கிரை புரோட்டீன்ங்கிற இந்த நச்சு பொருளால நிறைய இறந்து போகுது. ஸோ அதனால வந்து இதனுடைய நல்ல விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு கெட்ட விஷயங்களோட. ஸோ இது வந்து ஆபத்து இல்லாத கூட, மனித இனத்துக்கும் ஆபத்து இல்லாதது கூட. ஸோ அதை நம்பி நம்ம வந்து பயன்படுத்தலாம். பூச்சி இனங்களோட வயிற்றுல போய் அது நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த பூச்சி இனங்களை கொல்லுது. அதுதான் பிடி வந்து எப்படி வந்து பூச்சிகளை கொல்லுறது முறை. பிடி சோளம் என்றால் என்ன? பிடி பருத்தி இருக்கு, பிடி கத்திரிக்காய் இருக்கு, அது மாதிரியான அதுதான் பிடி சோளம். நான் சொன்ன மாதிரி
அந்த பேசிலஸ் துரிஞ்சியானிசிஸ் உருவாக்கக்கூடிய அந்த கிரை புரோட்டீன் உருவாக்கக்கூடிய அந்த ஜீனை எடுத்து சோளத்துல செலுத்தி, சொர்க்கம் வல்கர்மங்க சோளத்துல செலுத்தி அந்த சோளம் வந்து இதுக்கு இந்த கிரை புரோட்டீன் உருவாக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறது தான் பீட்டி சோளம். இந்த பீட்டி சோளம் வந்து பல பூச்சிகளுக்கு எதிராக இருக்கு. அதாவது அது ஆபத்து விளையக்கூடிய, அதாவது தாவர பயிர்களுக்கு, வேளாண் பயிர்களுக்கு ஆபத்து விளையக்கூடிய பல பூச்சிகளுக்கு அது வந்து எதிராக இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபேல் ஆர்மிவாம் சொல்லுவாங்க, படைப்புழுக்கள். சோளத்துல வந்து படைப்புழுக்களோட தாக்கம் வந்து அதிகம். இந்த படைப்புழுக்கள் என்ன பண்ணா சோளத்தை கடிச்சு அது குறுத்து அதெல்லாம் கூடு கட்டி மொத்தமா அழிச்சிரும். ஸோ அந்த படைப்புழுக்களோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த பீட்டி சோளம் வந்து ரொம்ப ரொம்ப உதவுது. இதனால வந்து உற்பத்தி அதிகரிக்கப்படுது. நமக்கு வந்து விவசாயிகளுக்கும் வந்து நிறைய பயன்கள் கிடைக்கும். அதான் பீட்டி சோளத்தோட பத்தி உள்ள விஷயம். ஏன் பீட்டி மரபணு சோளத்தில் பயன்படுத்தப்படுகிறது? ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்டி மரபணு வந்து சோளத்தில் பயன்படுத்தப்பட்டுதான் இந்த மாதிரி பீட்டி ரகத்துல கூடிய சோளங்களை சொர்க்கம் வல்கரை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதனுடைய பயன்பாடுகள் வந்து அதிகமா இருக்கு. இதனால வந்து பல நோய் தாக்கங்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுது. பூச்சிகளால் இருக்கக்கூடிய நோய் தாக்கங்கள் கட்டுப்படுத்தப்படுது. ஏன் உயிரி தொழில்நுட்பம் தேவை? உயிரி தொழில்நுட்பம் வந்து உண்மையிலேயே மிக தேவை. இந்த உயிரி தொழில்நுட்பம் வந்து ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச ஒரு துறை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து பழங்காலத்துல இருந்தே இருக்கு. மனுஷன் வந்து குகையில வாழ்ந்து ஒரு அளவுக்கு நாகரீகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துல இருந்தே இருக்கு. அந்த காலத்துல எகிப்துல பாத்தீங்கன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி, கிறிஸ்து பிறப்பதுக்கு 2000-3000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி எகிப்திய பாரோக்கள் வந்து ஒயினை உற்பத்தி பண்ணிக்காங்க. நுண்ணுயிர்களை பயன்படுத்தி ஒயின் உற்பத்தி பண்ணிக்காங்க. பாலை புளிக்க வச்சு தயிர், பாலாடி கட்டி இதெல்லாமே உருவாக்கிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிய ஒரு மாவை புளிக்க வைக்கிறது எப்படி, ஈஸ்ட்டை பயன்படுத்தி எப்படி மாவை புளிக்க வைக்கிறது. ஸோ இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து உயிர் தொழில்நுட்பம். அதாவது உயிர் பொருட்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான உணவு, மருந்து எல்லாம் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் தான். அவங்க வினிகர் அப்படிக்கூடிய அந்த காடி, புளிப்பு காடியை வந்து தயாரிச்சு அவங்க கையில காலில் ஏற்படக்கூடிய போர்ல ஏற்படக்கூடிய காயங்களுக்கு வந்து மருந்தா பயன்படுத்தினாங்க. ஸோ மரபணுவோட குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த உயிர் தொழில்நுட்பத்தினுடைய தொடக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட அது பல காலத்துக்கு முன்னாடி ஆதி காலம் தொட்டே இருக்கு. ஸோ இது வந்து புதிய துறை அப்படின்னு சொல்ல மாட்டோம். இது வந்து பழைய காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய துறை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இப்ப தொழில்நுட்பம் வந்து அதிகரிச்சதுனால, தொழில்நுட்பங்கள் வந்து உயர்வா இருக்கிறதுனாலையும் வந்து இப்போ வந்து இந்த மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் வழியா இது வந்து பல மேம்படுத்தப்பட்ட உயிரினங்களையும் மேம்படுத்தப்பட்ட ரகங்களையும் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அதே சமயத்துல இது வந்து பல சந்தேகங்களையும் வந்து காமன் மேன் மத்தியில, அதாவது சாதாரண மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ இது வந்து தீர்க்க வேண்டியது வந்து நம்ம விஞ்ஞானிகளுடைய கடமை, அரசியல்வாதிகளுடைய கடமையும் கூட. ஸோ இதை பத்தியான ஒரு முழுமையான விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில உருவாக்கி, ஸோ இது எப்படி உபயோகப்படுது, இதனால மக்களுக்கு பாதிப்பு இருக்கா, வெகுஜனங்களுக்கு பாதிப்பு இருக்கா, விவசாயிகளுக்கு குறிப்பா பாதிப்பு இருக்கா, ஸோ இதெல்லாம் சரியான முறையில வந்து விளக்கம் கொடுக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணதுக்கு நல்வாய்ப்பா அமையும். அயல் மகரந்த சேர்க்கையால் களைகள் தாங்கும் திறன் அல்லது நன்மை செய்யும் பூச்சிகளின் உணவு அளிக்கப்படுமா? சோ அயல் மகரந்த சேர்க்கையால களைகள் தாங்கும் திறன் நன்மை செய்யும் பூச்சிகளின் உணவு அளிக்கப்படுமா? கண்டிப்பா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளோட உணவு அளிக்கப்படாது. அயல் மகரந்த சேர்க்கைங்க போல பல விதங்கள் நடக்கும். என்டோமோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்செக்ட் வழியா நடக்கக்கூடியது, பூச்சிகள் வழியா நடக்கக்கூடிய ஒரு இது. அனிமோஃபிலி காற்று வழியா மகரந்த சேர்க்கை நடக்கும். வேகமா காத்தடிக்கும் போது ஆண் தாவரத்துல கூடிய மகரந்த துகள்கள் வந்து பெண் தாவரத்துல கூடிய சூழல விழுந்து அதை வந்து மலராமாயி காய் பிடிச்சு வந்து கனியா மாறும். ஸோ இது வந்து காற்று வழியா நடக்கக்கூடிய அயல் மகரந்த சேர்க்கை. சில சமயத்துல பூச்சிகள் வழியா அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும். பார்த்தீங்கன்னா குறிப்பா தேனீக்கள் வந்து இதுல அதிகமா பங்கு வகிக்கி சில பூச்சிகள், நிறைய பூச்சி வகைகள் வந்து இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்கு காரணமா இருக்கு. ஸோ அதனால அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தையும் சொல்லுவாங்க பல விஞ்ஞானிகள், பூச்சி இனம் அப்படின்னு ஒண்ணு உலகத்துல இல்லவே இல்லைன்னா உண்மையில் மனித இனமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உற்பத்தி திறன் இதெல்லாமே வந்து உலகத்துல கூடிய எல்லா தாவரங்களுமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பூச்சி வழியான மகரந்த சேர்க்கைக்கு தான் உள்ள இருக்கு. ஸோ இந்த பூச்சிகளுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பூச்சிகள் இருக்கப்பதான் பல தாவர இனங்கள் இந்த பூமியில இன்னும் இருக்கு. ஸோ இந்த பூச்சி இனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட அயல் மகரந்த சேர்க்கையால வந்து நன்மை செய்யும் பூச்சிகளுடைய உணவு அளிக்கப்படுமானா அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பாலைவனங்கள்ல கூடிய தாவரங்களுக்கு வந்து இயற்கையாவே வந்து கடினமான சூழ்நிலைகளை, வெப்பநிலையை தாங்கக்கூடிய திறன் இருக்கு. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா
மிதவெப்பமண்டல பகுதியான இந்த இந்தியா, பர்மா, மியான்மர், இலங்கை இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து அது வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு சில புரதங்கள் வந்து அதுல உருவாக்கப்படுது. ஸோ அந்த புரதத்தை உருவாக்கக்கூடிய ஜீனை வந்து அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருந்து எடுத்து அந்த ஜீனை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மித வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இன்செர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அது உள்ள வந்து சேர்த்து விட்டுருவாங்க. அப்படி சேர்த்து விடும்போது மரபியல் தொழில்நுட்பம் வழியா சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விடும்போது இந்த மித வெப்பமண்டல பகுதிகள், அதாவது இந்தியா, அப்புறம் வந்து சொன்ன மாதிரி இலங்கை, பர்மா இந்த மாதிரி பகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்கள் வந்து குறிப்பா வெப்பத்தாக தாங்கக்கூடிய சக்தியை பெற்றும். அப்போ தண்ணி இல்லாம போனாலோ மழை பொச்சு போனாலோ வந்து இந்த தாவரங்கள் வந்து அது தாங்கி வளரக்கூடிய தன்மை பெற்றும். ஏன்னா அதுதான் ஏற்கனவே பாலைவனத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல சொல்லக்கூடிய புரதம் தான் இதுல சுரக்க, அதுதான் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு வந்து வெப்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து அதுக்கு வந்து வந்துடும். வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட பயன்பாடு ரொம்ப குறையும், இரிகேஷன் வந்து ரொம்ப குறையும். அதனால தண்ணியோட பயன்பாடு குறையும், தண்ணியை சேமிக்கலாம். அதே சமயத்துல குறைஞ்ச தண்ணியில வந்து நம்ம அதிக மகசூலை பெறலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எதுனா உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வந்து இப்படிதான் உருவாக்கப்படுது. அப்போ தேவையான குணாதிசயங்களை எடுத்து குணாதிசயங்கள் எதுவுமே இல்லாத இதுல வந்து புகுத்துறது. அதுதான் வந்து மரபியல் தொழில்நுட்பத்தோட அடிப்படை விதியே தான். இப்போ ஒரு ஃபுட் குவாலிட்டி இருக்கு, ஒரு நல்ல குணாதிசயங்கள் இருக்கு, அந்த நல்ல குணாதிசயத்தை எடுத்து ஒரு நல்ல குணாதிசயம் இல்லாத பயிர்களில் செலுத்தி அதை வந்து நல்ல குணாதிசயம் உள்ள மேம்பட்ட பயிரா மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் உயிர் தொழில்நுட்பம். நேயர்களே, இதுவரை கேட்டது வேளாண் துறையில் உயிரியல் தொழில்நுட்பம் பற்றி முனைவர் ரமேஷ் அவர்கள் நமது சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். உடன் உரையாடியது ராஜரணி. நன்றி. இந்த நிகழ்ச்சியின் தொடர்பை நாளை கேட்கலாம். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி. மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.